இயக்குனர் சம்யுக்தா விஜயன் இயக்கத்தில் ஃபைனல் காப்பி புரொடக்ஷன்ஸ் மற்றும் டவுட்டி ஸ்டுடியோ புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் நீல நிற சூரியன். இதுல சம்யுக்தா விஜயன், கிட்டி, மஷாந்த் நடராஜன், கஜராஜ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. நீல நிற சூரியன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. I'm very happy and thank you, Sam, for this wonderful opportunity. And I'm blessed to be. This is my first film, and I love Tamil. I'm from Kerala, uh, and I am very happy. That's the only thing I can tell. And everyone who supported me and my small team. We just 13 members. We did their entire film together like a family, and I'm very happy to be here. Thank you so much. நமக்கு ஒரு சில படங்களை பண்ணும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்னு தோணும்ல. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. எனக்கு ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் தட் இஸ் நாட் தி பேசிஸ், தட் இஸ் நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபீலிங் குட் about this film. எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை என்ன ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம் தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமோ போயிடுச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு இவ்வளவு மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தினமும் சச்சரவுலையும் சண்டையிலையும் பொருளை செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த முரணை நமக்கு புரியாத ஒரு முரணம் இருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம சில சமயம் யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை, சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது. அதாவது புறம் சார்ந்த உலகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு தன்மை, அந்த தன்மை என்னன்னா வரையுறைகளை உருவாக்கு, அடையாளப்படுத்து, அந்நியப்படுத்து, அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து. எந்த விதத்தில் இதை நம்ம பார்க்கிறோம். ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம், மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம், நிறத்தினுடைய விதத்தில் இதை பார்க்கலாம், இல்லைங்களா? எவ்வளவு விதங்களை நம்ம பார்க்க முடியாது. ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை, மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, டு அக்செப்ட் அ பர்சன், அ ஹியூமன் பீயிங் ஃபார் he or she what it is, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And she has done a phenomenal job. Hats off to you for that. அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும், அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு ஒரு உக்ரமான போராடித்தான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. அது இல்லாதவங்க தேர் லிட்டில் கிஃப்டட் இன் லைஃப். பட் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது, ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து அடையாளப்படுத்த வேண்டியது, அந்நியப்படுத்த வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, வேற்றுமை உருவாக்க வேண்டியது, வெறுப்பேற்ற வேண்டியது, ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். இந்த மொழிக்காரன் அப்படின்னு சொல்லலாம், அல்ல இந்த ஜாதிக்காரன் சொல்லலாம், இந்த தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். So there is a need for saying no. A human being can be a human being. A he can be a he, a she can be a she, and it can be a choice. And you communicated that beautifully. I think this film represents that. இந்த குழுவை அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஐ வாண்ட் டு டெல் தி DOP team, I want to tell the technical team, I really enjoyed that period of time that I spent with you. அப்போ எப்பவுமே இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேள்விகள்லாம் இருக்கும்ல. ஏன்னா வியாபார ரீதியாக, கமர்ஷியலாக, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக
அப்படி இப்படி பல பல விஷயங்கள் வரும்ல, அதை கூட மிக திறமையாக தன்னுடைய முதல் முயற்சி கன்னி முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷனே வர முடியாது. அந்த அளவுக்கு அழகாக சிறப்பாக ப்ரொஃபஷனலாக சம்யுக்தா ஹேஸ் ஹேண்டில். அண்ட் தி ஆன்சர் இஸ் ஹியர். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்படிப்பட்ட பல பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்கும்பொழுது இந்த படம் ஒரு வித்தியாசமான அற்புதமான படம் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கரகோஷம் செய்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கை தெரிவிக்கிறேன். அதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்முடைய மக்கள், தமிழ் படம் இது, நம்முடைய மக்கள்கிட்ட இது வந்து சேரணும்னு வரும்பொழுது மாலாமணியன் அப்படிங்கிற பேரு பக்கத்தில் வந்து நின்னோடனே ஆஹா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு வந்துச்சு. That energy, that spirit, I think that's extraordinary. அதுவும் சேரும்போது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல இது நிற்கும். இதை மக்கள் பார்ப்பாங்க, பத்திரிகை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க, அதுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதில் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவு, உற்சாகம், the kind of ஒத்துழைப்பு that is required, I request for that. Thank you so much. All the best for this film. இது என்னோட வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட வாழ்வில் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. என்னை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கதைக்களத்துக்கு லொக்கேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறப்ப தான் இது ஒரு திருநங்கை சம்மந்தப்பட்ட மூவினே தெரிஞ்சுது. அப்போது என்னோட தங்கை வந்து ஒரு திருநங்கை. அப்போது ஒரு 10 நிமிஷம் எனக்குள்ளே ஒரு அழுகை வந்துச்சு. சம்யுக்தா அவர்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து இங்கே அந்த அவங்களுடைய பயணத்தை வந்து அவங்க வாழ்வியில் அப்படி கொண்டு வந்து பண்ணுறப்போ நாமே பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ரொம்ப வந்து மனசார வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாட்கள் தான் இருந்துச்சு ஷூட் டைமு. ஆனால் வந்து இந்த 4 நாட்களும் வராமல் திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துட்ருப்பேன் அந்த லொக்கேஷனில். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டீம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க சம்யுக்தா. அவங்களாகட்டும், பாஸ்கர் ஆகட்டும், கௌசிக் ஆகட்டும். ஓகே இப்படி பேசுங்க. நான் வந்து கொஞ்சம் ஓடுவேன், உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பீடாக பேசுவேன். ஸ்பீடாக பேசுங்க, அதை அப்படி கம்மி பண்ணுங்கள், மீட்டு கம்மி பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. சொல்லிக் கொடுத்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கவிதைகள் கொஞ்சம் எழுதுவேன், ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அக்கா நீங்கள் என்னோட எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய ஒரே ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் நானும் என்னுடைய நண்பரும் நவாஸ் முத்தலிப்புன்னு 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு எழுதினோம். அவர் வர முடியல இந்த டைமில். ரொம்ப நல்லா வந்திருக்கு. யார் 3ஆம் பாலினம்? 3ஆம் பாலினமும் கிடையவே கிடையாது. யார் சொல்லுவாங்க அந்த 3ஆம் பாலினம்னா? ஆதிக்கவாயும் சொல்லுவாங்க. யார் வகுத்தது முதல் பாலினம், 2ஆம் பாலினம், 3ஆம் பாலினம்? யாருமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க தான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் பயணங்கள் குறித்து நிறைய விஷயம் போட்டே இருப்பேன். அப்போது ரயில் பயணத்தில் வந்துட்டுருக்கேன். எனக்கு வெறும் 100 ரூபா டிக்கெட் எடுத்து ஆம்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். எங்கிட்ட தண்ணி வாங்க கூட காசு கிடையாது, 10 ரூபா கிடையாது. அப்போது எனக்கு ரொம்ப தாகம், பக்கத்தில் கேட்குற கூச்சமாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் வாஷ் பேசின் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை குடிச்சிட்ருக்கேன் மடக்க மடக்குன்னு. அதை வந்து எங்கேயோ தூரத்தில் ஒரு திருநங்கை சகோதரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. இது நடந்த உண்மை. அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டாங்க. நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டியான்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு 50 ரூபாயை தலையில் வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. அதில் வந்து 30 ரூபாய்க்கு இட்லி வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி நான் சாப்பிட்டேன் அந்த டைமில் ஒரு கட்டத்தில். அவங்க வந்து போட்டதுக்குரியவங்க. அவங்க வந்து கத்துறாங்க, கோவப்படுறாங்கன்னா, ஒரு வீட்டில் அடம் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம்? ரொம்ப அடம் பிடிச்சி என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். அது நம்ம கவனிக்க வைக்கும். அட்டன்சிங்கிங் பண்ணோம், குறும்பு ரொம்ப பண்ணோம். குறும்பு பண்ணி நாம் இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கும். அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க கோவப்பெல்லாம். நம்ம அவங்கள நம்ம வந்து நம்மளோட ஸ்நேகமாக நம்ம கருதி அணைச்சி அரவணைச்சி அன்பு கொடுத்தா நம்ம கூட கலந்து இருப்பாங்க. மறக்கா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. படத்தை பாருங்கள். எனக்கு பேச தெரியாது அதிகமாக. மகிழ்ச்சி. படத்தை பாருங்கள்.
டீமில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சமூகத்தவர்களுக்கு நன்றி.